அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல பார்க்கறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்டோரங்கள் எல்லாம் விற்பாங்க. இப்போ நல்ல சீசன் வேற. நவம்பர், டிசம்பர், ஜனவரிலாம் நல்ல சீசன். இது பேர் பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனா சில பேர் தான் சாப்பிட்ருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் அந்த ஏரியாக்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ரொம்ப சீப்பாவும் இருக்கும். அது ஏன்னா இது அங்க பனை மரங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு பேர் பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சத்து உள்ளது. இங்கெல்லாம் அதனுடைய மதிப்பு தெரியல. ஆனா ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு சத்துள்ளது. இந்த பனங்கிழங்கு தான் நம்ம இன்னைக்கு எப்படி இது பண்றதுன்னு பார்க்க போறோம், யூஸ் பண்றதுக்கு பார்க்க போறோம். இந்த பனங்கிழங்குல தோலை உரிச்சிட்டு இந்த கார்னர்லலாம் சில இது இருக்கும், அதெல்லாம் டஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணி எடுத்துட்டு, கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம். உப்பு போட்டு இந்த குக்கரில் வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் விட்டு ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அந்த பனங்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இந்த வேக வச்ச பனங்கிழங்க அதில் நார்லாம் இருக்கும். அந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு இந்த பனங்கிழங்கு நல்லா சவைச்சு அதனுடைய மாவு இருக்கும், அந்த பார்ட்டை மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த சக்கையெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ முருங்கைக்காய் சாப்பிட்ற மாதிரி தான். இந்த பனங்கிழங்கு அந்த நார்லாம் இருக்கும், அதெல்லாம் துப்பிடணும். இது ரொம்ப சத்துள்ளது. இப்போ டைமில் ஈஸியாக கிடைக்கும். இது வாங்கி இதே மாதிரி செஞ்சு வேக வச்சு நீங்களும் சாப்பிட்டு இதனுடைய பலனை பெறணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன தண்டு பகுதி ஒன்று இருக்கும். அந்த பனங்கிழங்கு நடுவில் ஒரு தண்டு பகுதி இருக்கும். அதில் இந்த கார்னரில் வெந்த ஒரு ஒரு பார்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதையே நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இதே இந்த பனங்கிழங்கு இதே மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு நிறைய பேர் என்னுடைய பலனை பெறணும். இந்த பனங்கிழங்குல பார்த்தீங்கன்னா அந்த நார் துப்பிடணும். அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இந்த நார் பகுதி உள்ள வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆயிரும். அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா சவைச்சு துப்பிடுங்க. மாவு பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு நார் துப்பிடணும்.